வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இவ்வளோ நாளாக ஃபேஸ் பண்ண சில பிரச்சனைகளுக்கான தீர்வான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு வீடியோ மட்டும் இல்லை, ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷ்னலாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய பேமெண்ட்ஸ்க்கு ஸ்ரீலங்காவில் இருக்க கார்ட்ஸ் வந்து டிக்ளைன் ஆகியிருக்கும். அது வந்து நிறைய கார்ட்ஸுக்கு நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஆப்பிள், டெஸ்லா இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதை ஸ்ரீலங்காவிலேருந்து உங்களால் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்கன்னா, உங்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சி இருக்குது அப்படின்னா அதை வெறும் கிரிப்டோ கரன்சியாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு வாலெட்டில் வச்சுக்கிட்டு இருக்காம அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து வரலாம், என்னடா இந்த தீர்வு அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நம்ம கேள்விப்பட்ட ஒரு பேர் பைபிட். இந்த பேரை பார்த்தோம் அப்படின்னா இப்போ கேள்விப்படாத நபரே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பேருமே பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல ஒரு தடவை சரி இந்த பைபிட் அப்படிங்கிற பேரை வந்து கேள்விப்பட்டிருப்போம், இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல இந்த பேரை கேள்விப்படுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ பைபிட் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிற இந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைபிட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கிரிப்டோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நிறைய காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயே ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைபிட்டோட கார்டு தான். ஸோ இந்த கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நிறைய தேவைகளுக்கு வந்து இதை பயன்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. ஸ்ரீலங்காலே பைபிட் கார்டு வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வர்ச்சுவலாகவும் பெற்றுக்கொள்ளலாம், ஃபிசிக்கலாகவும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி பல நன்மைகளை கொண்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பைபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டை தான் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் ஆகும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இலங்கை காசை, அதாவது எல்கேஆரை எப்படி யூஎஸ்டிடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த யூஎஸ்டிடியை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பைபிட்டில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலைன்னா கூட எப்படி அதில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் அந்த இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம். ஒரு பேங்காக கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இதை வந்து பார்த்துக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ட நோட்டிஃபிகேஷன் அது கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடியும் கூட பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது நம்ம இப்போ எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வாலெட்ஸ் இருக்கிறதுல நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து காசு பெற்றுக்கொள்றதுனா கூட இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதுவும் பைபிட்டில் பெற்றுக்கொள்கிற யூஎஸ்டிடியை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு ரொம்பவுமே குயிக்காகவே கூட கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு நினைக்காம இதை நம்ம ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டாக நம்ம திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு பைபிட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இலங்கையில் நிறைய பேருக்கு இந்த பைபிட் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். கிரிப்டோ கரன்சியை வந்து உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் ட்ரேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லாமல் கிரிப்டோ கரன்சியை உங்களுடைய வாலெட்லேயே ஒரு பேங்க் மாதிரியே வச்சு கூட உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு பசிவ் இன்கம்மை உங்களுக்கு இதுலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ட்ரேட் பண்ணுறது என்னன்னே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணவே தேவையில்லை. உங்களுடைய காசை யூஎஸ்டிடிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது ஒரு பேங்க் மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் டிபாசிட் மாதிரி இதுலையும் டிபாசிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை வந்து பைபிட்டை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம கட்டாயம் இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பைபிட்டில் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்பவுமே சிம்பிளாக பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆப்பை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோனுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுலையுமே இருக்குது. அதை விட உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை வந்து டிரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க்கில் வந்து உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய விஷயங்கள்லாம் தேவைப்படாது. இப்போ ஃபோனுக்கு வந்து அந்த ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு இந்த ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு நம்ம லாஸ்ட்டாக அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் இல்லைனா ஒரு ஃபோன் நம்பர் இருந்தாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம்.
இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இப்படி சொன்னோன்னா பெரிய விஷயமெல்லாம் இல்லை. உங்களுடைய என்ஐசி இல்லைனா பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி உங்களை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சேஃபுக்காக தான் பண்ணுறாங்க. இதை நம்ம சொல்லும்போது பெரிய விஷயங்கள் மாதிரி இருந்தாலும் செய்யும்போது ரொம்பவுமே சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். பைபிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 80 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்யூரிட்டி ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே சிம்பிளாக பண்ணலாம். நான் வீடியோ கடைசியில் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி அக்கௌண்ட்டை சரியாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சொன்னதுக்காக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த ஒன்றா பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பைபிட் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைபிட் கார்டு தான். ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க நிறைய பேர் இந்த பைபிட் கார்டு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம். இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க பேங்க் கார்ட்ஸ் வேலை செய்யாத சைட்டில் கூட இன்டர்நேஷ்னலாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சைட்ஸில் கூட ஸ்ரீலங்கா கார்ட்ஸ் வந்து வேலை செய்யாது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக பார்த்தோம் அப்படின்னா பைபிட்டில் கொடுத்த பைபிட் கார்டு வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. இதனால பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பைபிட் கார்டை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அதில் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக பேமெண்ட்ஸ் வந்து பண்ண கிடைச்சி. இதுதான் இந்த கார்டில் இருக்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானுமே பார்த்தோம் அப்படின்னா வர்ச்சுவலாக இந்த கார்டை வந்து அப்ளை பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஃபிசிக்கல் கார்டுக்கும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது கிடைச்சோன்னா அதையும் வந்து நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம். அண்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வர்ச்சுவல் கார்டு வந்து கிடைக்கும். அண்ட் அதோடைய ஃபிசிக்கல் கார்டு வந்து கிடைக்கும். ஏடிஎம்லையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு USDT யூஸ் பண்ணியே பேமெண்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கும்போது $300 பார்த்தோம் அப்படின்னா அப் டு $300 பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் நீங்கள் கார்டில் வச்சிருக்க பேலன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 8% வட்டி வந்து கிடைக்கும். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா பைபிட் கார்டு யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைபிட் கார்டில் நம்மளுக்கு நிறைய யூசேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த பைபிட் கார்டு எடுக்கணும்னா கூட நம்மளுக்கு வந்து பைபிட் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். வர்ச்சுவல் பிசிக்கல் 2 கார்டுமே நம்மளுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பைபிட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி இந்த பைபிட் கார்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஃபீ வந்து போகும். மற்றபடி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இலங்கையில் பண்ண முடியாத பல பேமெண்ட்ஸை இதில் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான நன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பைபிட் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் தான். இதில் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. இலங்கையில் நிறைய பேர் ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக கூட நம்மளுக்கு வந்து பைபிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். பைபிட்டில் இருக்க நன்மைகள் ட்ரேட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுடைய LKR USDTக்கு கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது டிபாசிட் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபீயுமே வந்து இல்லை. பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து நம்மளுக்கு வந்து இல்லை. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்முக்கு எந்த ஒரு ஃபீயுமே வந்து இருக்காது. ரொம்பவுமே பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து டிரெக்டாக செல்லருக்கு காசு அனுப்பி உங்களுடைய பைபிட் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு வந்து ஸ்பாட் ட்ரேடிங் இருக்குது, ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து இருக்குது. இது ரெண்டுமே இதில் வந்து பண்ணலாம். இதில் ஸ்பாட் ட்ரேடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 691 ஸ்பாட் பேர்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வாங்கக்கூடிய ஸ்பாட்டில் நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய காயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த டிரைவேட்டிவ்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 0.02%லேருந்து 0.055% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் ஃபீ வந்து இருக்குது. ரொம்பவுமே குறைவான ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்பவுமே ஒரு குறைவான ஃபீ அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ட்ரேடே பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது தான். அதுவுமே பைபிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக உங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடரை வந்து காப்பி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாலெட்டுக்கு வந்து USDT வந்து போட்டுருவாங்க. பட் அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து USDT வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை பைபிட்டில் வச்சிருந்தா சும்மா வச்சிருக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ பைபிட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைபிட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேங்க்ல மாதிரி நீங்கள் பேங்க்ல காசு போட்டால் எப்படி உங்களுக்கு வட்டி கிடைக்குமோ அதே மாதிரி பைபிட்டில் நீங்கள் வச்சிருக்க USDT
நீக்கியும் உங்களுக்கு வந்து காசு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபிளெக்சிபிளா வந்து உங்களுக்கு சேவிங் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதை நீங்க எப்பனாலும் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ் சேவிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிக்ஸ் சேவிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபிக்ஸ் டிபாசிட் தான். இதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லான்ச் பூல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து USDT ஃப்ரீயாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். புது காயின்ஸ் வார நேரம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து காயின்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெகா ட்ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோடைய ஏர் ட்ராப்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் சொல்ற சில வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி இது நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக இந்த சீரீஸை பாருங்கள். உங்களுக்கும் பைபிட் மூலமாக நல்ல ஒரு ஏர்னிங் மெத்தடை வந்து உருவாக்கி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை ஹோல்டு பண்ண அதாவது USDTயை வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் பைபிட் மூலமாக கொடுத்துருக்காங்க. இது பைபிட் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்னொரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பைபிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதாவது நம்ம டெஸ்லாட ஸ்டாக் வந்து வாங்கணும், ஆப்பிள் கம்பெனியோட ஸ்டாக் வந்து வாங்கணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இருக்கும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பைபிட்ல நம்மளுக்கு வந்து ட்ரேட்5 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ல எல்லாமே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட்5 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 100க்கும் அதிகமான US ஸ்டாக்ஸ் உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள், டெஸ்லா, கூகுள், நம்மளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற NVIDIA எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபாரெக்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட பேர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதில் நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டு, ஆயில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுடைய USDTயை வச்சே உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 24/5 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா CFD யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து USDTலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து USA brokerage அக்கௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பைபிட் அக்கௌண்ட் மூலமாகவே இந்த விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையுமே பைபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களை வந்து நீங்கள் அடுத்த லெவல் இன்டர்நேஷ்னலாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் சொன்னதுக்கு பிறகு இப்போ நீங்கள் வந்து நான் ஏன் பைபிட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பைபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 2018 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 80 மில்லியனுக்கு அதிகமான யூசர்ஸ் வந்து பைபிட்டோட இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை 24/7 பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பைபிட் அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து என்னன்னே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை ஒரு பசிவ் இன்கமாக மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைபிட்ல முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பைபிட் லேர்ன், வெபினார்ஸ், எடியூகேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக அதிகமாக இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வந்து வெபினார்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் அதோட ஸ்ரீலங்காவில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைபிட் அப்படிங்கிறது ரொம்பவுமே க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட பைபிட் டீமோட இப்போ வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய இந்த வீடியோஸை பார்க்குற உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பைபிட்டில் நடக்கிற அடுத்தடுத்த இவெண்ட்ஸுக்காக இருந்தாலுமே உங்களை வந்து இன்வைட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய கிவ் அவேஸ் இந்த பைபிட் டீமால கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இனி வந்து இதை நம்ம வந்து கண்டினியூ பண்ண மட்டும்தான் இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பைபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிரிப்டோல ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க் வந்து அதிகம். அதை வந்து நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டே நம்ம வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அப்படி படிப்படியாக கொஞ்சம் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அதோட ஸ்கேலை வந்து அதிகரித்து உங்களுக்கு அதிகமான இன்கமை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு 10 USDTயை வந்து இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அக்கௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இதில் வந்து கட்டாயம் 10 தான் அப்படின்னு இல்லை, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி KYC வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமாக கூட இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை சரியாக கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுலையுமே இந்த ஆப் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோருக்கு தான் இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ அதிலிருந்து நம்ம பைபிட்
எப்போ வந்து ஃபோனுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு எனக்கு ஓப்பன் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. பைபிட் எப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நியூ யூசர் போனஸ் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா சைன் அப் லாகின் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதில் நம்மளுடைய லொக்கேஷன் வந்து இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் இல்லைனா மொபைல் நம்பர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்ததுக்கு பிறகு கீழே நம்மளுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கு பிறகு கீழே நம்மளுக்கு ரெஃபரல் கோடுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணுங்கள். இதனுடைய பர்சனல் ரெஃபரல் கோட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற 154369 அப்படிங்கிற இந்த ரெஃபரல் கோடை என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பிறகு மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரெஃபரல் கோட் வந்து ஷோ ஆகுது. அதோடையே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து ஏர்ன் அப் டு $30,000 ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் என்டர் பண்ணுறதுல இருக்க பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சைன் அப் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுறதுக்கு வரும். ஸோ அதையும் வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு கோட் வந்து வந்திருக்கும். அந்த கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடலாம். ஸோ கோடை என்டர் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 8 கேரக்டர்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும். அண்ட் அதோடய பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோவர் கேஸ் வந்து இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் வந்து இருக்கணும், அண்ட் அதோடய ஒரு நம்பர் வந்து இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைன் அப் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்து சைன் அப் பண்ணிடலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைபிட் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கட்டாயம் நம்மளுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணால் தான் டிபாசிட் எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுக்காக ப்ரூஃபை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெரிஃபிகேஷன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டாகவே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடி கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரெசிடென்ட் பெர்மிட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய டிரைவிங் லைசனை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து என்னுடைய வெரிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு ஐடி கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடி கார்ட்லையும் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம டிரைவிங் லைசனோட ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் இது ரெண்டையுமே வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதில் டேக் அ ஃபோட்டோ ஆஃப் யுவர் ஐடி அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லைனா இப்போ தான் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ வந்து அதை அப்லோட் பண்ணிட்டோம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபோட்டோட வந்து முன்பக்கம், அதாவது இப்போ நம்ம டிரைவிங் லைசன்னா அதோட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் அதுக்கு பிறகு அது அப்லோட் அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அங்கே ஷோ ஆகும். அதோட நம்மளுடைய செல்ஃபி ஃபோட்டோன்னு நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த செல்ஃபி ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும். அதாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் நீங்கள் கொடுத்த அந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஃபோன் பில்லோ, மெடிக்கல் பில்லோ, இல்லைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஏதோ ஒரு ரிசிப்ட்டோ, இன்சூரன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ, இல்லைனா உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு வர ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அது உங்களுடைய பேரில் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது உங்களுடைய பேரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தான் இதுக்கு வந்து கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபை யூ ஐடென்டிட்டி டு அன்லாக் ஃபுல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபாசிட் கூட பண்ண முடியாது. ஸோ அது வரையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃபுல்லாக அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு டிபாசிட் பண்ணுறதா இருந்தாலுமே டிபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிருச்சா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல அன்வெரிஃபைட் ஐடி அப்படின்னு தான் வந்து ஷோ ஆகுது. அண்ட் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து அது வெரிஃபைடு அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து அட்வான்ஸ் வெரிஃபிகேஷன் இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஸோ அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக வெரிஃபைடு ஆகிருச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லா விதமான சர்வீஸையும் அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் இல்லை, சிம்பிளாகவே வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட செக்யூரிட்டிக்காக கட்டாயம் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூகுள் ஒத்தன்டிகேட்டரை வந்து இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலேயே செக்யூரிட்டி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே லோ அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. அதுக்கு ஒத்தன்டிகேஷனை வந்து எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து வந்திருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் இமெயிலில் நம்மளுக்கு வந்து ஒரு கோட் வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த கோடை வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூகுள் ஒத்தன்டிகேட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி கூகுள் ஒத்தன்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால அதில் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம விருப்பமான பேரை வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். ஸோ நான் பைபிட்னே கொடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது யுவர் கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம காப்பி பண்ண அந்த இதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒத்தன்டிகேட்டரில் அந்த நம்பர்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து கட்டாயம் பைபிட்டில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் போனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கூகுள் ஒத்தன்டிகேட்டரில் இந்த பைபிட்கான இந்த ஒத்தன்டிகேஷன் கோட் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம அதை இந்த இடத்துல என்டர் பண்ணி உங்களுடைய செக்யூரிட்டிக்காக அதை வந்து என்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து டிபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இன்னொரு வாலெட்டில் இருந்து நான் இந்த பைபிட் வாலெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு $10 வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அந்த $10 அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ என்னுடைய இந்த பைபிட் அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இனிமேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பைபிட்டோட ஃபிசிக்கல் கார்டுக்கு முன்னாடி எப்படி நம்மளுக்கு வந்து இதோட வர்ச்சுவல் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைபிட்டோட வர்ச்சுவல் கார்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பைபிட் கார்டு அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைபிட் அப்போ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி கீழேயே பார்த்தோம் அப்படின்னா அசெட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் மை பைபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல ஷோ ஆகலை அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கார்டு அப்படின்னு என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பைபிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் வர்ச்சுவல் ஃபிசிக்கல் 2 கார்டு வந்து நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு ஃப்ரீயாக பெற்றுக்கொள்றதுக்கு வர்ச்சுவல் கார்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஆக்டிவேட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுடைய கண்ட்ரி ரீஜனை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் ஆல்ரெடி ஸ்ரீலங்கா செலக்ட் ஆகி தான் இருக்கும். செலக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் பீன் அப்ரூவ்ட் ஃபார் திஸ் கார்டு அப்படின்னு போட்டு விசா பிளாட்டினம் பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் நம்மளுடைய கண்ட்ரி ரீஜனுக்கு இந்த கார்டு தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதை நெக்ஸ்ட் பண்ணுங்க. இதை நெக்ஸ்ட் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா யுவர் ஐடென்டிட்டி இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பைபிட்டில் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்போம். அதனால நம்மளுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் அப்படின்னு தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணணும். இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பைபிட்டுக்கு கொடுத்த அதே இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணலாம். அந்த இமெயில் அட்ரஸை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரல் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆப்ஷனல்னு போட்டிருந்தாலுமே கட்டாயம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணுங்க. இது என்னுடைய ரெஃபரல் கோட் தான். இதை என்டர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பைபிட் கார்டில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது ரிவார்ட்ஸ் பெற்றுக்கொள்ளலாம், கேஷ்பேக் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெஃபரல் கோடை என்டர் பண்ணுங்க. 154369 அப்படிங்கிற இந்த ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிட்டு கீழே இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்கையும் ஆன் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே யுவர் வர்ச்சுவல் கார்டு அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ரிவ்யூ அப்படிங்கிறது தான் வந்து ஷோ ஆகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்டு ஆக்டிவேட் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல கார்டு அப்ளிகேஷன் இஸ் சக்சீட் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கார்டு அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிருச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு கார்டு டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க.
அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கார்டை டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம இன்னும் சில பில்லிங் அட்ரஸ், அதாவது சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய வீட்டு அட்ரஸோ நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸோ வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே போஸ்டல் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய போஸ்டல் கோட் தெரியலை அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி கூட உங்களுடைய நகரத்தை அடிச்சுட்டு போஸ்டல் கோட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுடைய போஸ்டல் கோட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா சிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வர்ச்சுவல் கார்டு வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. பட் கார்டு டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணது உடனே நம்மளுடைய இமெயிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் வந்து போயிருக்கும். அதில் நம்மளுக்கு ஒரு கோட் வந்திருக்கும். அந்த கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ரொம்பவுமே சிம்பிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்ச்சுவல் கார்டை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கார்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குயிக்காகவே வந்து உங்களுக்கு கார்டை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து இதுக்கு எப்படி காசு டிபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து நம்ம டிபாசிட் பண்ணணும். டிபாசிட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல டிபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே கிரிப்டோவில் வந்து டிபாசிட் பண்ணலாம். P2P ட்ரேடிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு LKRலேயே நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதை கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபா டிபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 5000 ரூபா அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து 360 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரைஸை வந்து பார்க்கலாம். ஸோ P2Pயில் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் வந்து இவரை செலக்ட் பண்ணிட்டு பை அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து காசை போட்டுட்டு அந்த ஸ்லிப்பை வந்து இவருக்கு வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணதுக்கு பிறகு அவருடைய வாலெட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து ரிலீஸ் பண்ணுவார். அது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டிபாசிட் பண்ணி தான் இருக்கேன். ஒரு $10 மாதிரி டிபாசிட் பண்ணியிருக்கோம். டிபாசிட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காசை நான் பைபிட்டில் வச்சிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஈஸி ஏர்ன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி டிபாசிட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி ஷோ ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிபாசிட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி டிபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய USDT ஒட்டோவாக வந்து ஏர்ன் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து USDTயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைபிட்டில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி தான் சில சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். லான்ச் பூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாக் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, US ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து TradeFi அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து கோல்டு ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே உங்களுக்கு வந்து பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு கோல்டு எல்லாமே பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா, இன்டெல், NVIDIA, கூகுள், அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மெட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து TradeFi மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த பைபிட் மூலமாக பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து உருவாக்குங்க. அதனால ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயம் ட்ரேட் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு அது எல்லாமே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த விஷயங்களை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் கிரியேட்டர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா AUD $3500 வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. எஜுகேஷன் கோர்ஸ் ப்ரைஸாக பெற்றுக்கொள்ளலாம். அது பார்த்தோம் அப்படின்னா 10 வீக் ப்ரோக்ராம் ஆன் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங்கில் வந்து இருக்கும். அண்ட் இதோட லிங்க் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற யாராவது கிரியேட்டர் இருக்கிறீங்க அப்படின்னா
அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் ஜாயின் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்கு. இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறத உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு லைஃப்ல கொண்டு வரதுக்கு தான் பைபிட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைபிட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸை வந்து கிரிப்டோவில் நம்ம இவ்வளோ நாளாக பயன்படுத்தாத விஷயங்களை கூட ஒரு சூப்பர் மார்க்கெட்லையாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுடைய டெபிட் கார்டு வேலை செய்கிற எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு இந்த பைபிட் கார்டை கூட யூஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னலாக நிறைய ஒர்த் வந்து இருக்குது. நம்மளுக்கு இப்போ தெரியணும்னாலும் நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கார்டு இருக்குது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்கவங்கள கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத ட்ரேடுக்கு மட்டும் இல்லாமல் ரியல் லைஃபுக்கும் கொண்டு வர பிளாட்ஃபார்ம் தான் இந்த பைபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட்டாயம் இதில் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைபிட்டில் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி இதோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், பைபிட்டை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. I played